டியர்ஸ். ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து ஹாப்பி தைப்பூசம். ஸோ இப்போ தான் நாங்கள் படைச்சிட்டு சாப்பிட போகிறோம். நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன். பாதாம் சாம்பார், இது காலிஃப்ளவர் ஃப்ரை, அப்புறம் அப்பளம். பாயசம் செய்யலாம்னு நினச்சா டைம் இல்லை, டைம் முடிஞ்சு போச்சு. நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறோம் இப்போ தான். ஸோ இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், அதனால தான் இப்படி இருக்கேன். எதுவும் கம்மல் போடலை, செயின் போடலை, இப்போ தான் வந்து படைத்தேன். சரி, ஓகே, சாப்பிட்டு நம்ம இன்றைக்கி கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ அந்த விளக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பை. ஸோ ரெடி ஆகிடுச்சு பட்டு. சரி வாங்க கோயிலுக்கு போகலாம். எந்த கோயிலுக்கு போகிறோம்? சரி போயிட்டு சொல்கிறேன். ஓகே பாய். ஏன்ச்சிட்டியா? ரொம்ப ஸ்லோவாக போகுது, அதுக்கு நம்மளே நடந்து ஓடிடலாம் சீக்கிரமா. இதில் சொல்லலை, பக்கத்தில் படி போகுது அதில் சொல்கிறோம். கதவுகளிடமிருந்து விலகி நிற்கவும். Doors will open on the right. Next station, Annanagar Tower. Doors will open on the right. ஓ மை காட், எப்போ போய் எப்போ வர்றது? லைன் போனே இருக்கு. அவங்க எல்லாம் அது பாட்டுக்கு போயினே இருக்கு. அனுமர் வால் மாதிரி. என்ன இவ்வளோ இன்னும் போகணுமா? என்னம்மா போயினே இருக்கு. லைனை தேடி முடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகிடும் போல் இருக்கு. இந்த அளவுக்கு கிட்ட வந்தது ரொம்ப பெரிய விஷயம். இந்த கியூ வழியாக தான் நம்ம வந்திருக்கணும். பட் அப்படி எப்படியும் பூந்து உள்ள வந்துட்டோம் சும்மா ஃப்ரீயா. கொடுக்கூடாது. இந்த அளவுக்கு கிட்ட வந்தாச்சு, ஆனா இதுக்கு மேல போக முடியல. அடிக்கடி
ஃபோட்டோ வந்து வாங்கினதுமே பூபுக்கு அண்ணன் வந்து வாங்கி முத்த கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோக்கு தான் கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் 2வது ஃபோட்டோ மாற்றினதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே எடுத்தேன். எங்கள் ஊரில் நான் பார்த்த அளவுக்கு கூட இங்கே வந்து அவ்வளோ கடத்தெருவு நான் பார்க்கவே இல்லை. ஒரு வேளை வேறு எங்கேயாச்சும் இருக்கானோ எனக்கு தெரியல. நாங்கள் பாதியிலே போயிட்டு வந்ததுனால நான் அவ்வளோ ஒருத்தரம் பார்க்கவே இல்லை. கொஞ்சம் தான் பார்த்தேன். அவ்வளோ கலெக்ஷன்ஸும் நல்லா இல்லை. எனக்கு வாங்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே தூண்டலை. ஆனால் எங்கள் ஊர்லாம் வேறு லெவலில் இருக்கும். எதை பார்த்தாலும் வாங்கணும்னு தோணும். இல்லை வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு தெரியல, நாங்கள் பார்க்கல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். கையில் சாப்பிடுவா இந்த ஊற்று சூடாக இருக்க போதான். ஸோ ஒரு வழியாக நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்தால் என் மூஞ்சி இப்படி தான் இருக்குது. எப்படி இந்த மூஞ்சி இப்படி ஆகிடுச்சு. நாங்கள் கோயில் கிட்ட வரைக்கும் போயிட்டேன். ஆனால் வந்து சாமி பார்க்கல. இவனை குழந்தைய வச்சுக்கிட்டு பார்க்க முடியாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க நிறைய பேரில் அவங்களோட ஃப்ரெண்டு. க்யூ வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஐயோ, அப்படியே அனுமர் வால் மாதிரி போயினே இருக்குது. அவ்வளோ தூரம் நாங்கள் எங்கே இருந்து அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு எப்படியோ போந்து முடிவில்லையே. நீட்டாக இருக்குமே முடிவில்லை, எனக்கு தெரியாது அந்த கதை. ஆனால் சொல்லுவாங்க நீட்டாக இருந்துச்சாலே அனுமர் வால் மாதிரி நீண்டுனே போகுது அப்படி சொல்லுவாங்க. அதனால சொன்னேன். அப்புறம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி எப்படி பூந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு கிட்ட வரைக்கும் போனால் நான் சாமி பார்க்க முடியல. குறுக்கு வழியில் போய் எதுவும் பண்ண முடியாது. பாதி வழியில் போயிட்டு அங்கேருந்தே சும்மா கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து 2 சாமி ஃபோட்டோ வாங்கினோம், இருக்குது காமிக்கிறேன். ஸோ இந்த குட்டி க்யூட் குழந்தை முருகர் வந்து வாங்கிட்டு வந்தோம். இது வந்து கண்ணாக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. அழகாக இருக்குல்ல, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நீங்கள் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். செம க்யூட்டாக இருக்குது இந்த ஃபோட்டோ, குட்டி முருகர். அப்புறம் இன்னொன்று வந்து அதுவும் குட்டி முருகர் தான். இது ரெண்டுமே பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் மெட்ரோவில் தான் போயிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. பூபு கண்ணாக்கு ஃபஸ்ட்டு மெட்ரோ எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வந்து அதிகமாக எதுவும் செலவு பண்ணல. அதே மாதிரி நாங்கள் கோயிலுக்குள்ளே போகாதனால நிறைய கடைங்கள்லாம் பார்த்த கொஞ்சம் கடைங்க, அது எதுவுமே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் வீட்டுக்கிட்ட வந்து டீயும் ஆம்லெட்டும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான். எனக்கு டயர்டாகிடுச்சு எனக்கு. இப்போது நாங்கள் நைட்டு டிஃபன் செஞ்சு சாப்பிட்ணும். நல்ல டைம் ஆயிடுச்சு. ஓகே பாய். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு விஷயம் சொல்லவே இல்லையே, இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம அபிநயா ஸ்டோரில் ரெடி பண்ண கம்மல் தான். அப்புறம் வந்து பிரேஸ்லெட்டுமே நான் நம்ம ஸ்டோரில் ரெடி பண்ண பிரேஸ்லெட் தான் போட்டு போயிருந்தேன். அப்படியே ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதில் கொஞ்சம் ஹஸ்பண்ட் வந்து சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி பண்ண நல்லாயிருக்கும், இது வந்து கிட்ட வந்தால் தான் தெரியுது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், பார்த்துட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இன்னும் யாரெல்லாம் நம்ம ஸ்டோரை போயிட்டு ஃபாலோ பண்ணலையோ மறக்காமல் நம்ம abhinayastore.com போயிட்டு ஃபாலோ கொடுத்துருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாம். லவ் யூ ஆல், பாய் டியர்ஸ், டாடா.